அனைவருக்கும் வணக்கம். நான் சிறுவாணி நீர்ப்பாயும் சிறப்பான கோவையிலிருந்து தேன்மொழி ராஜமாணிக்கம். எல்லாருக்கும் பால் பொங்குச்சா? எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டில் நல்லா பால் பொங்குச்சு. எல்லா பெண்மக்களுக்கும், நகரத்தார் பெண்மக்கள் அனைவருக்கும் அவங்கவுங்க தாய் வீட்டிலேருந்து பொங்கப்பான தொகை வந்திருக்கும். புதிதாக கல்யாணமானவர்களுக்கு அது சீருன்னு சொல்லிட்டு அவங்க பிறந்த வீட்டிலேருந்து மாமியார் வீட்டில் கொண்டு போய் கொடுப்பது வழக்கம். இந்த பொங்கப்பானை பார்த்திங்கன்னா நம்ம நகரத்தாரில் அந்த காலத்தில் எவ்வளவு பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் 21, 51 இப்படி தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம நகரத்தார் செய்கிற செயல்கள் ஒன்றொன்றுக்கும் ஒரு சிறப்பான பின்னோக்கம் அது ஆராய்ஞ்சு பார்த்தா இருக்கும். ஏன்னா அவங்க எப்பவும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுதும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் ஒரே சீராக இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த தொகை வச்சுருக்காங்க. அதே மாதிரி பெண்மகள் அந்த பொங்கப்பானையை சந்தோஷமாக வாங்கிக்கணும். கொடுக்குறவங்க பிறந்த வீட்டில் இருந்தும் சந்தோஷமாக கொடுக்கணும். இதில் சந்தோஷங்கிறது 2 பக்கமும் சீராக இருக்கணும். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் மாதிரி. அப்போ தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சொல்லுவாங்க, பொண்ணு வாழ வாழ பிறந்த வாழும் அப்படின்னு. அதே மாதிரி மணவரை வாங்கி மச்சு நிறையாது. நம்ம உழைச்சி சாப்பிடும்போது தான் நமக்கு சிறப்பு. ஒரு தாய் வீட்டிலேருந்து நம்ம எதிர்பார்க்குறத விட அவங்க என்ன கொடுத்தாலும் அதை அன்போட, நிறைவோட, மகிழ்வோடு கொடுக்கறது சிறப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் ஒரு வட்டகைகளையும் ஒரு மாதிரி. இப்போ நடுவட்டகை, மேல வட்டகை, தெற்கு வட்டகை அப்படின்ட்டுருக்கு. இப்போ நான் பிறந்தது கல்லல், மணி புகுந்த ஊர் கன்றமாணிக்கம். எங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். 9 காய்கள், அதாவது கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, பரங்கிக்காய், வாழைக்காய், மொச்சக்காய், அவரைக்காய், தட்டைப்பைத்தங்காய், சக்கரவள்ளிக்கிழங்கு, இந்த மாதிரி எல்லா காயும் ஒன்றா போட்டு கூட்டு குழம்பு. அது நம்ம கூடி வாழணும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நம்ம நகரத்தார்கள் முன்னோர்கள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு ஆன்மீகமும் அறிவியலும் சேர்ந்ததாக தான் இருக்கும். நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அந்த ஆன்மீகம் கூட அறிவியல் சார்ந்ததாக இருக்கும், அந்த அறிவியல் ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கும். அறிவியல் ரீதியாக சொன்னால் ஏற்றுக்க மாட்டோம், ஆன்மீக ரீதியாக சொன்னால் நம்ம ஏற்றுக்குவோம். அப்படி தான் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஒரு பொரியல், சக்கரவள்ளிக்கிழங்கு தனியாக பொரிப்பாங்க, இது பிளாக்காக கூட்டு வைப்பாங்க. விளக்கு சட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நகரத்தாருக்கே உரிய அது தனி சிறப்பு. விளக்கு சட்டியில் ஒரு விளக்கு, சில பக்கங்கள் 2 விளக்கு வைக்கிறாங்க. அதில் தேங்காய் மூடியில் கண்ணு உள்ள பகுதி வைக்கணும். அப்புறம் வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, தாம்பூலம். வெத்தலைப்பாக்கு ரொம்ப சிறப்பானது. ஏன்னா இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது கூட வெத்தலைப்பாக்கு வச்சு கும்பிட்டு வந்தோம்னா அந்த குலதெய்வம் நம்ம கூடவே இருக்குமா. பேச்சு கூட சொல்லுவாங்க, உங்களை என்ன வெத்தலைப்பாக்கு வச்சு அழைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. வெத்தலைப்பாக்குக்கு, தாம்பூலத்துக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்குது. அதெல்லாம் வச்சு விளக்கேற்றி பனங்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு இதெல்லாம் வச்சு, விளைஞ்ச தானியம், விளைஞ்ச காய்கறிகள் இதெல்லாம் வச்சு நம்ம விளக்கு சட்டியில் வச்சு சாமி கும்பிடுவோம். தலைவாழையில் போட்டு படைச்சு கும்பிடுறது நகரத்தாருக்கே உரிய ஒரு சிறப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா தூப தீபம் அவசியம் ஏற்றணும். தீபம் ஏற்றி தான் சாமி கும்பிடணும். ஏன்னா இறைவன் ஒளி வடிவமானவர். அவர் ஒளி புள்ளியாக இருக்கார். அப்படிங்கும்போது அந்த தீபத்தில் தான் நம்ம இறைவனை உணர முடியும். இப்போ கோவிலில் கூட பார்த்திங்கன்னா தீபம் காட்டும் போது தான் நம்ம பரவசமாக, பக்தி பரவசமாக இறைவனை வழிபடுவோம். அதனால் தூப தீபம் அவசியம் காட்டணும். அப்புறம் முக்கியமான ஒன்று என்னென்னா மாட்டுப்பொங்கல் அவசியம் வைக்கணும். ஏன்னா நம்ம இன்றைக்கி நம்ம உணவுங்கிறது நம்ம ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் 3ம் அத்தியாவசியம். அதுக்கு உழவனுக்கு தோழனான மாடுகள் தான். அதை நம்ம சிறப்பாக வழிபடுற முறையில் பொங்கல் வைக்கணும். சொல்லலாம், எங்கள் வீட்டில் மாடு இல்லையேன்னு. பரவாயில்ல, இருந்தாலும் மாட்டுப்பொங்கல் வச்சு தான் நம்ம விளக்கு சட்டி எடுக்கணும். அந்த மாட்டுப்பொங்கல் படைச்ச இலையை மாடுக்கு கொடுத்துடணும். அதுதான் சிறப்பு. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை முறையில் எடுத்துக்கிறோம். அதாவது வயல் வரப்பில் நெல் கதிர்கள் வளர்ந்து அப்படியே அந்த பாதையை மறைச்சி வளைஞ்சு மடிஞ்சு இருக்கும், பாதை இல்லாமல். அப்போ தை மாதம் கதிர் அறுத்துருவாங்க. புது நெல் அறுத்த உடனே வழி வந்துடும்.
அந்த வழியெல்லாம் வந்து தெளிவாக ஆயிரும். அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எல்லாம் அது வந்து ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. அதனால் மாட்டுப்பொங்கல் அவசியம் வச்சு மாடுகளை நம்ம வந்து வணங்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாரும் சிறப்பாக பொங்கல் கொண்டாடியிருப்பீங்க. நாங்களும் சிறப்பாக கொண்டாடினோம். எல்லாருக்கும் எல்லா வளமும் இந்த 2025ஆம் ஆண்டு தைத்திருநாளில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. என்னுடைய இந்த வலைத்தள ஒலியை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய அன்புக்கு நான் என்றைக்கும் பாத்திரமாக இருப்பேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.